வெங்கட் மைக் மியூட்ல இருக்கு. ஓகே. ஓ சாரி மிஸ். ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து we are going to start React ஓகேங்களா. ஸோ நேற்றுக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா we have completed the basics of JavaScript and essentials of JavaScriptனு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளீட்டாக வந்து we have seen everything in JavaScript. Today we are going to start our React. ஸோ ஒரே நிமிஷம் வெல்கம். ஓகே ஸோ இன்கேஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். என்னென்னா இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஜாவாஸ்கிரிப்ட் கிளாஸ் அட்டன் பண்ணலை, அப்போ நான் இன்னும் கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சில பேருக்கு டவுட்டாக இருக்கும். மேபி சம் கிளாஸஸ் மிஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை கடைசி கிளாஸ் பார்க்காம இருந்திருப்பீங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, யூ கேன் ஸ்டார்ட் வித் ரியாக்ட். ஓகேவா? அண்ட் ரியாக்ட் இஸ் கோயிங் டு கம்ப்ளீட்லி பி பேஸ்ட் ஆன் ப்ராஜெக்ட் பேஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 3 days ஆர் சம்திங் அரௌண்ட் 2 to 3 days வந்து வில் சி தியரிட்டிக்கலாக லைக் கோட் பண்ணுவோம். பட் ஆனால் வந்து வில் நாட் ஸ்டார்ட் அவர் ப்ராஜெக்ட். பட் ஆனால் கோர் கான்செப்ட்ஸ் ஆஃப் ரியாக்ட் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில் ஸ்டார்ட் அவர் ப்ராஜெக்ட். திஸ் டைம் வி ஆர் கோயிங் டு டூ அண்ட் சம்திங் லைக் ஜாப் சர்ச்சிங் போர்ட்டல். எத்தனை பேர் நாக்குரி பார்த்துருக்கீங்கப்பா? ஓகே ஓகே சூப்பர். we are going to build a platform which is similar to Naukri. Okay, or நீங்கள் என்ன ஜாப் சர்ச் போர்ட்டல்னா எடுத்துக்கோங்க, இட்ஸ் கோயிங் டு பி சிமிலர் டு தட். ஓகே, அதுதான் நம்ம பண்ண போகிறோம் இந்த டைம் வந்து. we are going to do that type of project. ஸோ அண்ட் இதுக்கு வந்து நம்ம இன்றைக்கியோட ரோட் மேப் எப்பயும் போல் நம்ம பார்த்துடலாம். என் டு எண்டாக என்னென்னலாம் பார்க்க போகிறோம், என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் ரியாக்டில் அப்படின்ற மாதிரி. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி day 1 இட்ஸ் கோயிங் டு பி பேசிக்ஸ் ஆஃப் ரியாக்ட், கோர் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஐ டெல் யூ அபவுட் டைப்ஸ் ஆஃப் காம்போனண்ட், கிளாஸ் பேஸ், ஃபங்க்ஷன் பேஸ், எல்லா டைப்ஸும் பார்க்கலாம். அண்ட் இந்த டாபிக்ஸ்லாம் நான் சும்மா தான் சொல்கிறேன் இப்போதைக்கு. லைக் ஒரு டாப்பிக்கை நம்ம வந்து இதே ஃப்ளோவில் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ஸ் லிஸ்ட்டு, ஊக்ஸு, அதர் லைப்ரரிஸில் வில் சி ஜாடு, ஃபார்மிக்கு, நாட் த ஃபார்மிக் பட் ஒரு ரியாக்ட் ஊக் ஃபார்மு வித் ஜாடு, ரியாக்ட் ரவுட்டர் டாம், அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் வித் கண்டெக்ஸ்ட்டு. அண்ட் ஐ வில் டெல் யூ ஆல் த ஸ்ட்ராட்டஜிஸ் டு ஆப்டிமைஸ் ரியாக்ட் ஆப்ஸு. Then we'll see this time I planned with some more extra concepts with 𝐷𝚃𝙼𝙻. Okay, this time we'll do it heavily on 𝐷𝚃𝙼𝙻. ஓகேங்களா? ஸோ அண்ட் வி ஹவ் ஆல்சோ ஆடட் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நாட் இயர். ஓகே, ஸோ லைக் ஆத் வந்து டைம் இருந்தால் ஐ வில் டெல் யூ அ ஃப்ளோ ஃபார் ஆத். ஓகே, தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ வி ஆர் கோயிங் டு டூ திஸ் மச். இதான் A to B. ஓகேவா? ஸோ ஜிசிஆரில் ஐவ் ஆல்ரெடி அப்லோடட்னு நினைக்கிறேன், அப்லோட் பண்ணிடுறேன். மேபி மீதி பேட்ச்ஸ்க்கு எல்லாருக்குமே இருக்கும், மேபி 5th பேட்ச் அப்டேட்டட். ஓகே, ஸோ இதில் வந்து நான் 2 ஆர்டர் கொடுத்துருப்பேன். ஆர்டர் ஆஃப் டாபிக்ஸ்னால் என்னென்னா லைக் எந்த ஆர்டரை நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? டே வைஸாக ஐ ஹவ் கிவன் ஆர்டர்ஸ். ஸோ இந்த ஆர்டர் தான் நம்ம இந்த டைம் ஃபாலோ பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ரோட் மேப். இப்போ நான் உங்ககிட்ட காட்டின ரோட் மேப்பை நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். திஸ் கோயிங் டு பி த கம்ப்ளீட் டாபிக்ஸ். ஓகே, ஸோ ஐ வில் அப்டேட் இட். இப்போ போய் செக் பண்ணாதீங்க. ஓகேங்களா? பட் ஐ வில் ஆஃப்டர் கிளாஸ் ட்ரை டு செக் திஸ். ஓகே ஓகே டன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஒரு புது ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிடலாம். பேட்ச் ஓகே, ஓப்பன் இட். So I'll open it with code. ஸோ ஒரு index.html க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்றைக்கி பார்க்க போகிறது இட்ஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி கோர். ஓகேவா?
ஸோ எப்படி வந்து முன்னாடி எதுக்கு இன்றைக்கி வந்து நம்ம என்ன அவுட்புட் என்ன உங்களுக்கு வந்து கிளாஸ்லேருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூல் ஜஸ்ட் சி வாட் இஸ் டிஃப்ரென்ஸ். இது வரைக்கும் நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டில் பண்ணீங்க கரெக்டாக. எத்தனை பேருக்கு இன்னுமே டவுட் இருக்குது? ஸோ HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட்லேயே எல்லாமே பண்ண முடியும், பட் எதுக்குப்பா இந்த ரியாக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கும் எல்லாருக்குமே கரெக்டாக. எதுக்கு நான் ரியாக்ட் படிக்கணும்? எல்லாமே என்னால் HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட்லேயே பண்ண முடியுதுல. யூ கேன் டூ எனி டைப் ஆஃப் வெப்சைட்ஸ் வித் HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ டுடே த அவுட்புட் ஆஃப் த கிளாஸ் வில் பி லைக் ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம இப்படி பண்ணிகிட்டு இருந்தோம், ஸோ இதை வந்து இப்படி பண்ணுறோம் அப்படின்றது கரெக்டாக. யா எக்ஸாக்டாக. ஸோ இப்போ வந்து அதை வந்து யூ வில் கெட் அண்ட் கம்ப்ளீட் ஐடியா இன் டுடேஸ் கிளாஸ். ஓகே, ஐ ஆல்சோ ஆட் அ PPT. ஜஸ்ட் அ செகண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஓகேங்களா. ரியாக்டில் வந்து உங்களுக்கு தெரிய வேண்டியது லைக் ரியாக்ட் இஸ் அ லைப்ரரி ஆர் அ ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றத உங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? ரியாக்ட் இஸ் அ லைப்ரரி ஆர் அ ஃப்ரேம் ஒர்க். ஓகே, சி லைப்ரரி, ஃப்ரேம் ஒர்க், லைப்ரரி. ஓகே, லைக் இதில் தான் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி லைப்ரரினா என்ன, ஃப்ரேம் ஒர்க்னா என்ன, அதுலேயும் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒரு நோட் பென் வச்சுக்கோங்க இன்னிலேருந்து. ஓகேங்களா? ஸோ நம்ம சொல்கிறத நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா? நான் உங்களுக்கு நோட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ நானே நோட்ஸ் எடுத்தும் காட்டினேன் போன கிளாஸில் கரெக்டாக. நோட்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். காப்பி பண்ணி நான் உங்களுக்கு ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து ஷார்ட்டாக எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். எஸ்ஸா நோவா? அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன்னா நேற்றுக்கு கிளாஸில் எல்லாருக்கும். ஸோ அதே மாதிரி ஷார்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து வி ஆர் கோயிங் டு சி லாட் ஆஃப் திங்ஸ். அது நீங்கள் ரீகேப் பண்ணுறதுக்கு அந்த ஷார்ட் நோட்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? நம்ம இன்றைக்கி இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்க்குறோம்? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லைப்ரரிஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு ஹெட்டிங்கை போட்டு ஜஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? நான் ஹெட்டிங் சொல்கிறேன், ஹெட்டிங் சொல்லும் போது நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நோட் பெனில் ஷார்ட்டாக எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கூட ரீடிஃபைன் பண்ணிக்கலாம் உங்கள் நோட்ஸை வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு. யூ கேன் சேஞ்ச், யூ கேன் ரீவாட்ச் த லெக்சர் அண்ட் யூ கேன் டேக் இஃப் எனி பாயிண்ட்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, பட் ஆனால் அந்த டாபிக்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள். ஓகே ஓகே ஃபஸ்ட்டு டாபிக் வி ஆர் கோயிங் டு சி த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லைப்ரரி அண்ட் ஃப்ரேம் ஒர்க். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரியாக்ட் இஸ் அ லைப்ரரி. ஓகேவா? ஆனால் நான் லைப்ரரின்னு சொல்கிறேனே, லைப்ரரினா என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரியணும் கரெக்டாக. லைப்ரரினா ஒன்றும் இல்லைப்பா. இப்போ ஆல்ரெடி வந்து தேல் பி ப்ரீ டிஃபைன்டு கோட்ஸ். ஓகேவா? நீங்கள் அதை லைக் ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணி ப்ரீடிஃபைன்டு மெத்தட்ஸு கோட்ஸ் எல்லாமே இருக்கும். அது நீங்கள் ஜஸ்ட் உங்கள் கோடில் இம்போர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? அது வந்து லைப்ரரி கரெக்டாக. நிறைய லைப்ரரிஸ் பார்த்துருப்பீங்க, நீங்கள் நிறைய லைப்ரரிஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் லைப்ரரிஸ். அப்படி ஃப்ரேம் ஒர்க்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக இட்ஸ் லைக் அ மிலிட்ரி. ஓகே, அதுக்கு தான் நான் வேர்டு வந்து மிலிட்ரின்னு போட்டிருக்கேன். ஓகேவா? மிலிட்ரி வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் கரெக்டாக. இட் வில் பி ஸோ ஸ்ட்ரிக்ட். ஒரு ஃபைல் நேமாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபோல்டர் நேமாக இருந்தாலும் சரி, இட் ஷுட் பி இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? டேட்டா இப்படி தான் வரணும், டேட்டா இப்படி தான் போகணும், அந்த மாதிரி தேர் வில் பி லாட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இன் த ஃப்ரேம் ஒர்க். கிளியரா? அதுதான் வந்து ஃப்ரேம் ஒர்க். ஸோ ஃப்ரேம் ஒர்க் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆங்குலர், Next.js, இதெல்லாம் வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸ். லைப்ரரிக்கு பார்த்தீங்கன்னா React.js லைப்ரரி பில்ட் பை யார் வந்து பில்ட் பண்ணால் React.js? சூப்பர். நான் டெவலப்பர் கேட்கல, பட் ஃபேஸ்புக் டெவலப்பர்ஸ். ஓகே, ஃபேஸ்புக் டெவலப்பர்ஸ் தான் வந்து இந்த லைப்ரரி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன நோட் பண்ணியிருக்கணும்? லைக் லைப்ரரினா இட்ஸ் அ ப்ரீ டிஃபைன்டு கோட் ஆர் மெத்தட்ஸ் விச் இஸ் கிவன் பை தட் லைப்ரரி டெவலப் பண்ணவங்க கொடுப்பாங்க. அது ஜஸ்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிப்பீங்க. ஓகேவா? உங்களுக்கு எல்லா ஃப்ரீடமும் இருக்குது. தட் இஸ் கால்ட் லைப்ரரி. ஃப்ரேம் ஒர்க்னா இட்ஸ் வில் பி ஸோ ஸ்ட்ரிக்ட்டு. ஓகேவா? ஸோ நீங்கள் அதை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணாலும் அவங்க எப்படி யூஸ் பண்ண சொன்னாங்களோ அப்படி தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதான் வந்து ஃப்ரேம் ஒர்க். அப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு நோட் பண்ண வேண்டியது என்னது? React இஸ் அ லைப்ரரி.
அப்படின்னு போட்டு ஒரு பாக்ஸை போட்டு வச்சுக்கோங்க. யார் உங்கள் இன்டர்வியூவில் யார் வந்து ஃபஸ்ட்டு கேட்டாங்களோ யூ ஷுட் நாட் டெல் திஸ். தி லாஸ்ட் ஃபஸ்ட்டு திங் இஸ் ரியாக்ட் இஸ் அ லைப்ரரி ஆர் ஃப்ரேம்வொர்க். அதுலேயே நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஓகே. சரி, ரியாக்ட் இஸ் அ லைப்ரரின்னு சொன்னேன். எது மேலே பில்ட் பண்ண லைப்ரரி? பைத்தான் லைப்ரரியா, ஜாவா லைப்ரரியா? சூப்பர். இட்ஸ் அ ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியாக்ட்டுக்கும் நெக்ஸ்ட் ஜேஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் யாராக கேட்டாங்க அப்படின்னா, பேசிக்காக வந்து நெக்ஸ்ட் ஜேஸ் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அது வந்து ரியாக்ட்டுக்கு டாப்பில் வந்து பில்ட் பண்ணக்கூடிய ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? பேசிக்காக இங்கே மினிமல் பாய்லர் பிளேட் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து ஃபுல் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரே கொடுத்துருவாங்க. ஸோ அதில் நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் ஃபைல் நேம், ரவுட்ஸ் நேம், இந்த மாதிரி எல்லாமே வந்து அதில் இருக்க மாதிரி தான். ஸோ இங்கே இல்லாத பில்டின் திங்ஸ் எல்லாம் அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரவுட்டிங்க்கு வந்து நான் சொன்னேன் ரியாக்ட் ரவுட்டர் டாம் தனியாக பார்க்க போகிறோன்னு, அதெல்லாம் இன்பில்ட்டாகவே வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி அப்புறம் ஃபைல் பேஸ்ட் ரவுட்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து தே ஹவ் பில்ட் இன் நெக்ஸ்ட் ஜேஎஸ். ரியாக்டில் இல்லாத எல்லாமே நிறைய விஷயங்களை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் நெக்ஸ்ட் ஜேஎஸ். ஸோ ஆனால் நம்ம நெக்ஸ்ட் ஜேஎஸ் கவர் பண்ண போல we are going to do deep dive into React. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, we are going to see a small difference between ஜாவாஸ்கிரிப்டில் என்ன பண்ணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதே விஷயத்த ரியாக்டில் எப்படி பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? அதுதான் வந்து இன்னையோட முக்கியமான கோல். ஓகே. வாட் இஸ் த எமோட்? எல்லாருமே ஃபாஸ்ட்டாக இருங்க. ஓகேவா? பி ஆக்டிவ். ஸோ வாட் இஸ் த எமோட் வி யூஸ் டு கிரியேட் தட் HTML பாய்லர் பிளேட்? சூப்பர். HTML:5 கரெக்டா? ஸோ ரியாக்டா கிளியரா? ஸோ ஒரு H1 போட்டுக்கலாம். maybe we'll open it with live server. சரி, நம்மளுக்கு கோடு வந்துடுச்சு. இது வந்து என்ன வே ஆஃப் ரெண்டரிங்? ஸ்டாட்டிக்கா, ரெஸ்பான்சிவா, டைனமிக்கா? ஸ்டாட்டிக் கரெக்டாக. இதுலேருந்து தான் எவ்வளோ ஆச்சு ரெஸ்பான்சினஸ். ஸோ ரெஸ்பான்சினஸ் ஸ்டாட்டிக்காக ஒரு கேட்டகரியாக வச்சுக்கோங்க. சூப்பர் 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 எவ்ரிபடி. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைனமிக் கரெக்டாக. ஸோ ஒரு டைனமிக்காக இதை மாற்றலாமா? டைனமிக்காக வில் சேஞ்சிட்டா. அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ரியாக்ட். ஓகே ஓகே சூப்பர். ஆனால் ரியாக்ட் இல்லாமே பண்ண முடியும் கரெக்டாக. okay, we're going to use JavaScript. okay, JavaScript. super, we're going to use JavaScript. so script tag போட்டு உள்ளே எழுதிக்கலாம். இப்போதைக்கு we'll write it inside itself. okay, எக்ஸாம்பிளுக்கு I want to change this content. okay, அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணோம் கரெக்டாக. செலக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய என்ன APIs? இதெல்லாம் நம்ம போன கிளாஸஸில் பார்த்தது தான். document.getElementById. சூப்பர் 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 சூப்பர். document.getElementById. ஸோ இது ஆர்குமெண்ட்டாக என்ன எடுத்துக்கும்? ஒரு ஐடி எடுத்துக்கும். ஸோ வில் கிவ் த ஐடி பார்ட் ஃபஸ்ட். ஓகே, வில் கிவ் இட் லைக் ஹெட்டிங். ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அன் ஹெட்டிங். ஓகே,
ஸோ இப்போ நான் இதை சேஞ்ச் பண்ணணும்னா DOM API வந்து நம்மளுக்கு ரெண்டு விஷயம் கொடுக்கும். ஒன்று வந்து லைக் getter methods and setter methods. ஸோ getter method வச்சு நம்ம கெட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து we need the properties. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நம்ம டெக்ஸ்ட் கண்டென்ட்ஸை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா வில் கிவ் டெக்ஸ்ட் கண்டென்ட் கரெக்டாக ஆர் இன்னர் HTML போத் ஆர் இட்ஸ் ஓகே. மேபி அதில் சேஞ்ச் இட் அலோ வேர்ல்டு இருக்கா. ஸோ டெஸ்ட்டுன்னு மாற்றிக்கலாமா சும்மா. ஸோ இப்போ பாருங்கள் டூ ரீஃப்ரெஷ். சி இப்போ வந்து டைனமிக்காக கண்டென்ட் வந்து ஆட் ஆகுது. கன்சியா ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இது வந்து இப்படி தான் வந்து முன்னாடி வந்து டைனமிக்காக இது பண்ணாங்க. மேபி ஐ வில் ஷோ யூ அன் அதர் யூஸ் கேஸ் ஆல்சோ. வில் கீப் அ பட்டன். வில் கீப் அ பட்டன் சேஞ்சுன்னு சொல்லி சேஞ்ச் டெக்ஸ்ட்னு சொல்லி ஜஸ்ட் டு ரீகால் ஓகே. ஸோ ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது டெக்ஸ்ட் சேஞ்ச் ஆகணுன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த பட்டனையும் செலக்ட் பண்ணோம் கரெக்டாக. கான்ஸ்ட் btn is equal to document dot get element by id. ஸோ ஒரு ஐடி வச்சுக்கலாம். ஐடி btn சொல்லி வச்சுக்கலாம். ஸோ நல்லா பாருங்கள் btn டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர். நிறைய வேஸ் சொல்லியிருக்கேன் பட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆட் ஈவெண்ட் லிசனர் கிளிக்கு ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to change the text. That's all. Whenever this click event happens we are going to change the text to test. Okay, பாருங்க we'll again go see it's hello world. When you click it it's changed. இப்படி தான் டைனமிக்காக வந்து கண்டென்ட் சேஞ்ச் ஆச்சு கரெக்டாக. இதுதான் வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் அச்சீவ் பண்ணோம். HTML CSSல நம்ம பண்ண முடியாததை என்ன பண்ணோம், இந்த டைனமிக் கண்டென்ட் சேஞ்சிங்கை தான் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு இன்ட்ராக்டிவ்னஸ் என்ன வேணால் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ கிளிக் பண்ணும்போது ஒரு கண்டென்ட்டை டைனமிக்காக நம்ம சேஞ்ச் பண்ணோம். இதுதான் வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் அச்சீவ் பண்ணோம் கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் தேவைப்படுது அப்படின்றத பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இதே விஷயத்தை நம்ம ரியாக்டில் எப்படி பண்ணுறது ஓகே. ஸோ இதே விஷயத்தை அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இப்போ ஒரு எலமெண்ட் இருக்குப்பா ஓகே. நீங்கள் பாருங்கள் நல்லா பாருங்கள், we have one element. ஸோ maybe I'll do a refresh ஃபஸ்ட்டு. சி பாருங்கள் இந்த இடத்துல ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குது. இதை கிளிக் பண்ணுறேன். சி இந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது. இது ஒரு சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ கோட் எழுத வேண்டியதாக இருக்குது பாருங்களேன் ஜாவாஸ்கிரிப்டில். சி ரெண்டு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணணும், ஆட் ஈவெண்ட் லிசனர் போடணும், அதுக்கப்புறம் we have to change it. ஸோ இந்த DOM மேனிப்புலேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணாங்க. நம்ம வந்து ஒரே ஒரு எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு மொத்த வெப்சைட்டும் கண்டென்ட்டும் டைனமிக்காக வரணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1000 கண்டென்ட் இருக்குது, லைக் 1000 டேக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் டைனமிக்காக ஆட் பண்ணால் எவ்வளோ கோட் எழுதணும், ஒரு சும்மா அப்ராக்சிமேட்டாக நம்பர் சொல்லுங்களேன். எவ்வளோ வாட்டி DOM மேனிப்புலேஷன் பண்ணணும். 1000 டேக்ஸ் இருக்க கண்டென்ட் வந்து ஆட் பண்ண போகிறீங்க டைனமிக்காக. ஒரு லைன் கூட நீங்கள் HTML டைப் பண்ண போகிறதில்ல. கரெக்டாக மேபி 2000 லைன்ஸ் போகலாம், அதுக்கு மேலேயும் கூட போகலாம் கரெக்டாக. அப்போ இது வந்து இட் வில் பி ஸோ டஃப்பில் மோர் தென் 1000 லைன்ஸ் கரெக்டாக. 1000 ஆர் 2000 கிட்டத்தட்ட அப்ராக்ஸா. இட் வில் பி வே டஃபர் தேன் திஸ் ஓகேவா. அதுதான் வந்து ஃபேஸ்புக் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, we should introduce something which will make this DOM manipulation easier அப்படின்னு சொல்லி தான் they introduce this library. சரிப்பா, இப்போ வந்து நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் வந்து பேசிக் யூஸ் கேஸ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் ஓகே. ஓகே மேபி டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் வச்சுக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் now we will see how to add React into our application. Okay, இதுக்கு முன்னாடி நான் வந்து டெய்ல்விண்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். we have installed a lot of libraries. Axios இன்ஸ்டால் பண்ணி காட்டினேன். இதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து 2 வேஸ் சொன்னேன். ஆர் இமேஜஸ் இன்ஸ்டால் பண்ணோம். there are any library or any packages you install, there is 2 approaches to install it. ஓகே, ஸோ இப்போ அதே தான் வந்து ரியாக்ட்டுக்கும் ஃபாலோ பண்ண போகிறோம். நல்லா பாருங்கள், ரியாக்டை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது லைப்ரரி கரெக்டாக, அது ஒன்றும் பில்டினாக வரப்போகிறது இல்லை. ஸோ அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்.
ஸோ we are going to use the CDN approach. இது வரைக்கும் நம்ம என்ன அப்ரோச் பார்த்தோம்? CDN அப்ரோச் தான் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம CDN மூலிமா ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுவோம். நான் அடுத்த வே வந்து நான் சொல்கிறேன். ஓகே, தேர் இஸ் அன் அதர் வே டு இன்ஸ்டால். அதுவும் இன்னைக்கு கிளாஸ்லேயே பார்த்துடலாம். யூஸிங் a பேக்கேஜ் மேனேஜர். இது ஓகேயா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து நம்மளுக்கு பண்ணணும். ஓகே, இந்த ரெண்டு அப்ரோச்சும் நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரியாக்ட் CDN. CDN லிங்க்ஸ்ன்னு இருக்கா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா CDN லிங்க்ப்பா. ஓகே, ஸோ இந்த ரெண்டு லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெண்டு லிங்க் இருக்குது. ரெண்டு லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. I'm going to paste it down. இப்போ என் ப்ராஜெக்டில் ரியாக்ட் வந்துருச்சா நான் எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கணும். ஸோ வி ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்ட் இட். ஓகே, ஆனால் நம்ம ப்ராஜெக்டில் வந்துச்சா இல்லையான்னு சொல்லி எப்படி பார்க்கணும்னா, ஜஸ்ட் கோ டு கன்சோல் லாக், கோயிங் டு லைக் delete everything. I'm going to type react. See, you're getting something. நான் react வந்து என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். It is a library. It's going to give us some methods and properties. Okay, so பாருங்க, create element and you're going to get use state, use effect, use memo, use layer. இந்த மாதிரி இதெல்லாமே மெத்தட்ஸ். சி, இதெல்லாம் மெத்தட்ஸு. இதெல்லாம் யார் டெவலப் பண்ணால்? ரியாக்ட் டெவலப்பர்ஸ். எதுக்கு டெவலப் பண்ணாங்க? நம்ம பண்ணக்கூடிய அந்த டாம் மேனிகுலேஷன் இல்லை அந்த ஜாவாஸ்கிரிப்டில் எழுதக்கூடிய லைன்ஸை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண மெத்தட்ஸ் தான் இந்த ரியாக்டுக்குள்ளே வரக்கூடிய. ஓகே, ஸோ இந்த லைப்ரரியிலேருந்து நம்ம அந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பண்ண போகிறோம். கிளியரா? இதுதான் வந்து நம்ம ரியாக்ட் யூஸ் பண்ணக்கூடிய யூஸ் கேஸ். ஸோ அப்போ நம்ம இப்போ பண்ண சேம் அந்த பட்டன் கிளிக் விஷயத்தை வில் டூ இட் வித் இதுவா ரியாக்ட் வச்சு பண்ணலாமா, ஜாவாஸ்கிரிப்ட் இல்லாமல்? அண்ட் நான் ரெண்டு வேஸ் சொன்னேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு வேஸ் இருக்கா? இதை தவிர்த்து ஒரு வேஸ் இருக்குது, ப்ரீடிஃபைன் டெம்ப்ளேட்ஸ். ப்ரீடிஃபைன் டெம்ப்ளேட்ஸ் அவங்களே கான்ஃபிகர் பண்ணிடுவாங்க ப்ரொடக்ஷன் ரெடி அப்ளிகேஷன்ஸ். இந்த மாதிரி பண்ட்லர்ஸ். ஓகே, பண்ட்லர்ஸ் மூலிமா நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா யூல் கெட் தட் ப்ரீடிஃபைன்டு டெம்ப்ளேட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு லைக் வெப்பேக் அண்ட் பார்சல்னு இருக்குது. ஓகே, இது ரெண்டை வச்சு நீங்கள் இன்ஸ்டால் பண்ண, நான் சொல்கிறேன் அப்கமிங் கிளாஸில் ஐ வில் டெல் யூ. ஓகே, அதை வச்சு நீங்கள் இன்ஸ்டாலும் பண்ண முடியும். ரியாக்டை இதை வச்சு நம்ம ரியாக்டை இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் பண்ட்லர் பற்றி கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஓகே, ஓகே, டன். ஸோ வில் ஸ்டார்ட் யூஸிங் ரியாக்ட். ஓகே, ஸோ இது அப்படியே வந்து வில் கமெண்ட் இட் அவுட்டா. ஒரே நிமிஷம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும்ப்பா. ஃபஸ்ட்டு வந்து we have to create the heading element. We'll create it. இனிமேல் we are not going to do anything dynamically. ஓகே, இனிமேல் எல்லாமே நம்ம வந்து ஆட் தான் பண்ண போகிறோம். ஸோ மேபி எல்லாமே டைனமிக்காக நம்ம ஆட் பண்ணலாம். ஓகே,
ஸோ மேபி ஒரு ஐடி கொடுத்துக்கலாம். இந்த டிவ்வை மட்டும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். மேபி ஐ செலக்ட் த div. ஸோ எப்படி செலக்ட் பண்ணோம், டாக்குமெண்ட் டாட் get element by id. you're going to select the id. Okay, so எப்படி வந்து அந்த டைனமிக்காக விஷயத்தை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு ஹெட்டிங் எலமெண்ட்டாக க்ரியேட் பண்ணலாம். மேபி ஒரு ஹெட்டிங் எலமெண்ட்டை நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு ஐம் கோயிங் டு கிரியேட் சம்திங் லைக் ரியாக்ட் டாட், இதெல்லாம் மெத்தட்ஸ், இதெல்லாம் எங்கேருந்து வருது, இட்ஸ் கோயிங் டு கம் ஃப்ரம் திஸ் ரியாக்ட், இந்த பேக்கேஜ்லேருந்து. ஸோ மேபி இந்த ஸ்கிரிப்டை கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். 2 பேக்கேஜ் இருக்குது பாருங்கள், ரியாக்ட் டாம்னு ஒன்று இருக்குது, ரியாக்ட் டாம்னு இருக்குது, ரியாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதுலேருந்து we are going to import this create element. ஓகே, இது வந்து 3 ஆர்குமெண்ட் எடுத்துக்கும், நோட் பண்ணிக்கோங்க. 3 ஆர்குமெண்ட் எடுத்துக்கும். the first argument is going to be the type of element. இப்போ எனக்கு h1 கிரியேட் பண்ணணும். ஓகே, இப்படி தான் இருக்க போகுது. alone சொல்லிட்டு I'm going to create. ஸோ அப்போ என்னது இங்கே வரும், h1 வரும். ஓகே, கமா I'll keep it null இப்போதைக்கு. 2 ஆர்குமெண்ட், 3 ஆர்குமெண்ட்டில் 2வது null வச்சுக்கோங்க இப்போதைக்கு. தேர்ட் வந்து you're going to give the content. கிளியரா? இப்போ நான் ஹெட்டிங்கை க்ரியேட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த ஹெட்டிங்கை வந்து நான் இங்கே எதில் அப்பன் பண்ணணும், இந்த டாமில் அப்பன் பண்ணோம் கரெக்டாக. ஸோ இதுக்குள்ளே வந்து நான் ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸோ அப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து ரூட்டை செலக்ட் பண்ணிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரூட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ யூ கோயிங் டு கிரியேட் த ரூட் கான்ஸ்டன்ட். கொஞ்சம் இது நல்லா சொல்லிடுற வந்து டிஸ்க்ளைமர், இதை பார்த்து யாரும் கஷ்டம்னு நினச்சிடாதீங்க. ரியாக்ட் நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது பிகைண்ட் த சீன்ஸ் அப்படின்றது சொல்லணுன்ற அந்த ஒரு இதனால தான் ஐம் டெல்லிங் திஸ். ஓகே, சரி நான் கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாலுமே உங்களுக்கு புரியும். பட் ஆனால் நான் உங்களுக்கு ஷோ பண்ணணும், ஏன்னா ஆல்ரெடி ஜாவாஸ்கிரிப்டில் பண்ணோம், அது எப்படி இப்போ ரியாக்டில் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஸ்மால் ஐடியா உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ரூட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ரூட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூ ஆர் கோயிங் டு யூஸ் இட் ரியாக்ட் டாம். ஸோ இங்கேருந்து வரணும் பாருங்கள், ரியாக்ட் டாம் டாட் it will be full caps dot create root. ஸோ h1 இல்லை மேபி இதுக்கு வந்து என்ன எடுத்துக்கணும், ஆர்குமெண்ட்டாக இது எடுத்துக்கும். ஓகே, மேபி இது அப்படியே கூட கொடுத்துக்கலாம், தனியாக கூட கொடுக்கணும்ல. அவ்வளோதாங்க கைஸ். ஸோ ரூட்டுக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தடை நான் திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுங்கள். ரூட் டாட் ரெண்டர் மெத்தடில் நம்ம என்ன க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஹெட்டிங் எலமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ we are going to render the heading. ஸோ பார்ப்போமா, if you are getting on see we are getting this. தெரியுதா, இது டைனமிக்காக தான் அப்டேட் ஆகுது. ஸோ மேபி to show you I'll put some content over here. தெரியுதா, இட்ஸ் லைட்டாக வந்து அந்த கண்டென்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஜஸ்ட் இந்த 2 லைன் தான். ஸோ நல்லா பாருங்கள், அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ ரியாக்ட் இது வந்து ஒரு எலமெண்ட்டை க்ரியேட் பண்ணக்கூடிய ஹெல்ப் பண்ணக்கூடிய மெத்தட். க்ரியேட் எலமெண்ட்ன்ற மெத்தட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ யூ க்ரியேட் எலமெண்ட்ஸ். ஓகே, ஹெட்டிங்கு, அதுக்கப்புறம் ஒரு கண்டென்ட்டு யூ கோயிங் டு க்ரியேட் இட் லைக் திஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு ரூட்டு க்ரியேட் பண்ண போகிறீங்க. இதுதான் ஒரே ஒரு லைனு, இதுதான் ரூட். இதுக்கப்புறம் இதுக்குள்ளே தான் நீங்கள் டைனமிக்காக எல்லா கண்டென்ட்ஸையும் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ யூ கோயிங் டு க்ரியேட் அ ரூட். ஸோ எப்படி க்ரியேட் பண்ணுறது, ரியாக்ட் டாம் டாட் க்ரியேட் ரூட்டு. அதை எடுத்துக்கக்கூடியது நீங்கள் அதோட எங்கே க்ரியேட் பண்ணுமோ அதோட ஐடி. ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி வந்து டாம் அப்படின்னு சொல்லி. ஸோ we have given this. ஸோ ரூட் டாட் ரெண்டரில் வந்து நீங்கள் எந்த எலமெண்ட்டை ரெண்டர் பண்ணணும். மேபி இப்போ ஒரு பேராகிராஃப் க்ரியேட் பண்ணலாம், ட்ரை பண்ணுங்கள். ஸோ வில் க்ரியேட் அ பேராகிராஃப் லைக் திஸ். ஹாய்ன்னு சொல்லிட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது, கான்ஸ்ட் கமான் கைஸ் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரியாக்ட் நான் ஹெல்ப் பண்ணுறேன். ரியாக்ட் டாட் க்ரியேட் எலமெண்ட் மெத்தடை வச்சு க்ரியேட் பண்ணணும்.
மகாலட்சுமி எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். எனிபடி சாட்டில் பி டேக் சூப்பர். பி டேக் null கம்மா then content கரெக்டாக சூப்பர். ஸோ இப்போ நான் எப்படி இதை ரெண்டர் பண்ணணும்ப்பா? ஸோ ஸ்டில் யூ கேன் சி லைக் வி ஒன்லி காட் திஸ் அலோ வேர்ல்டு, வி ஆர் நாட் கெட்டிங் த ஐ பார்ட்டு. ஸோ எப்படி வந்து ஆட் பண்ணுறது? பேராகிராஃப் எலிமெண்ட் ரெண்டரில் போகணும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ரெண்டர் மெத்தட் தான் வந்து டிசைட் பண்ணும் எதை ரெண்டர் பண்ணணும் அப்படின்றது. ஓகே, ஸோ டிசர்வ் யூ ரெண்டர் கண்டென்ட்ஸ். இப்போ புரியுதா? பட் ஆனால் நீங்கள் இன்னுமே ஃபீல் பண்ணலாம், எனக்கு இன்னுமே கன்வின்சிங்காக இல்லை, நான் இதே விஷயத்தை இந்த ஜாவாஸ்கிரிப்டில் பண்ணாலே கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு எனக்கு. நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, கிரியேட் ரூட்டு, கிரியேட் எலமெண்ட்டு, லைக் அதுக்கப்புறம் ரெண்டர் மெத்தடு, இதுதான் எனக்கு இன்னும் கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைக் நான் இல்லை எனக்கு ரியாக்ட் செட் ஆகான்னு சொல்லி யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நம்ம எப்பயுமே பண்ண போகிறதே இல்லை. ஓகே, we are not going to do it anymore else. They introduce something called JSX. ஓகே, அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எவ்ரிதிங் இட்ஸ் கோயிங் டு பி சேம் லைக் HTML. அதை நான் நாளைக்கு கிளாஸில் சொல்கிறேன். நாளைக்கு வந்து வில் யூஸ் தட். பட் ஸ்டில் டைம் சேக்குக்கு இப்படி தான் வந்து பேக்ரவுண்டில் JSX இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தே வாஸ் யூஸிங் ரியாக்ட் லைக் திஸ், கோர் ரியாக்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, we are not going to write react like this. clear-ஆ? thumbs up. யாருமே இதை பார்த்து பயப்படாதீங்க, ஏன்னா நான் நிறைய பேட்ச்சில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். தே ஃபீல் லைக் இப்படி தான் நம்ம ரியாக்ட் எழுத போகிறோம், ஐயோ ஒரு எலமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கே இவ்வளோ டைம் ஆகுது. ஓகேவா? இது ஜஸ்ட்டு பேக்ரவுண்டில் உங்களுக்கு காட்டுறதுக்காக மட்டும்தான். ஓகே, இந்த மாதிரி நம்ம என்றைக்குமே பண்ண போகிறதில்ல. ஓகே ஓகே டன். clear-ஆ? next we'll go அண்ட் இந்த இடத்துல பாருங்கள், தே யூஸ் சம்திங் கால் கிராஸ் ஆரிஜின் சொல்லிவிட்டு. ஏன் இந்த கிராஸ் ஆரிஜின் யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா? இந்த இதில் ஸோ இந்த லைக் அது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னா லைக் இந்த சிடின்றது உங்கள் கோட். ஓகேயா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மெத்தட் எங்கேருந்து வருது அப்படின்னு பாருங்கள். நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறோம்? க்ரியேட் எலமெண்ட்ற மெத்தட் அது பார்த்திங்கன்னா ரியாக்ட்லேருந்து வருது. அப்போ இதுதான் வந்து எலமெண்ட். ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நெட்டில். தெரியுதா? இட்ஸ் டெவலப்டு பை ஃபேஸ்புக் டெவலப்பர்ஸ். அண்ட் அதில் வந்து நம்ம தேடி பார்க்கலாம், க்ரியேட் எலமெண்ட். பார்த்தீங்களா? see we are able to create அந்த ஃபங்க்ஷன். தெரியுதா? இதுதான் க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் தான் எங்கேருந்து வருது? இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் த ரியாக்ட் CDN. see we are able to see it. this is how react works behind the scenes. ஓகே, ஸோ இந்த மாதிரி இது வந்து பாருங்கள், creates and returns a new react element. ஸோ இந்த மாதிரி இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே எங்கெங்கேருந்து வருதுன்னு பாருங்கள். அடுத்து வந்து we have used some other method. ரெண்டு மெத்தட் தான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று create element மெத்தடு, அப்புறம் create root மெத்தட். ஓகே, ஸோ அப்புறம் ஏன்ப்பா கிரியேட் ரூட் வர மாட்டேங்குது? எனி ஐடியா? ஏன் இந்த 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 லிங்க்கில் இல்லவே இல்லையே? இட்ஸ் நாட் ஷோயிங். ஏன்னா டாம். சூப்பர் நவீன்குமார். பிகாஸ் இது வந்து எங்கேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணோம்? ரியாக்ட் டாம்லேருந்து. ரெண்டு லிங்க் இருக்குது, தெரியுதா? ஸோ இட்ஸ் கோயிங் டு கம் ஃப்ரம் திஸ் லிங்க். ஸோ அந்த சிடிஎன் ஓப்பன் பண்ணி பாருங்கள், அதில் வந்து வில் ஹேவ் திஸ் மெத்தட். கிரியேட் ரூட் போனீங்கன்னா தெரியுதா? மேபி அது ஃபங்க்ஷன் கிரியேட் ரூட். ஸோ வில் ஹேவ் சம்வேர். இங்கே இருக்குது பாருங்கள், ஃபங்க்ஷன் கிரியேட் ரூட். ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா சிடிஎன் மூலிமா நம்ம கொண்டு வந்ததுனால இந்த கோடு வந்து வேறு ஒரு சர்வரில் வந்து இருக்கும். ஓகேவா? நம்ம வந்து லோக்கல் ஹோஸ்ட்லேருந்து we are trying something like லோக்கல் ஹோஸ்ட்லேருந்து we are trying to access their கோடு. இந்த கோடை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அது வந்து கிராஸ் ஆரிஜின் எரர் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த கிராஸ் ஆரிஜின் எரரை சால்வ் பண்ணுறதுக்கு, ஏன்னா அது வேறு ஆரிஜினில் இருக்குது, நம்ம வேறு ஆரிஜினில் இருக்கும். ஓகே,
we can't do make request between two different origins. So அந்த மாதிரி பண்ணும்போது we have to add this tag called cross origin. clear ஏன் இதை ஆட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு to avoid this cross error. ஏன்னா நம்ம எங்கே இருக்கோம், நம்ம சம்திங் லைக் லோக்கல் ஹோஸ்ட்டில் இருக்கோம். CDN அப்ரோச்னால நம்ம நியரஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமில் அந்த கோடு ரெண்டுமே இருக்கும். என்ன ரெண்டு கோடு? ஒன்று வந்து react dom.js ஃபைலும், இது ஒரு சர்வரில் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபைல் என்னது? and it's going to be react dom.development.js. clear இருக்குன்னு நினைக்கிறேன் இது ரெண்டுமே. ஓகே, இந்த ரெண்டு ஃபைலும் நம்ம CDNல இருக்கு, CDN மூலமா நம்ம கொண்டு வந்திருக்கோம். அப்போ இது வேறு ஏதோ ஒரு ஆரிஜினில் இருக்குது, நம்ம ரிக்வஸ்ட் பண்ணுற வேறு ஒரு ஆரிஜின். ஸோ இங்கே வந்து கிராஸ் எரர் வந்து அக்கர் ஆகும், இதான் வந்து கிராஸ் எரர். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஆட்ரிபியூட்டை இங்கே ஆட் பண்ணுறோம். கிளியரா? எல்லாருக்குமே கிளியரா இது ஏன் இந்த ஆட்ரிபியூட் இங்கே ஆட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து we have to see this. there is two files, two CDN links. ஒன்று பாருங்கள், react development.js இருக்குது, ஒன்று react production.minified.js இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, வாட் would be the difference between these two links? CDNல எதுக்கு இப்போ நம்மளுக்கு ரெண்டு வெர்ஷன் கொடுத்துருக்காங்க? யா சூப்பர். ப்ரொடக்ஷன் இஸ் ஆப்டிமைஸ்டு வெர்ஷன். ஓகே, இந்த வெர்ஷனை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இது ஒரு ஃபைல். ஓகே, சேம் ஃபைலை கோயிங் டு ஓப்பன் இட் இன் மினி ப்ரொடக்ஷன் வெர்ஷன். பார்த்தீங்களா மொத்த கோடு எவ்வளோ லைன் இருக்குது? இவ்வளோ தான் இருக்குது. இந்த ஃபைலை பாருங்களேன். ஸோ ப்ரொடக்ஷன் கோடு வந்து மினிஃபைடாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் இது டெவலப்மெண்ட். ஸோ நீங்கள் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த கோடை யூஸ் பண்ணிக்கலாம், இந்த CDN லிங்க் யூஸ் பண்ணிக்கலாம். when you're going to production லைவ் ப்ரோ, இங்கே பேசிக்காக ப்ரொடக்ஷன்னா நிறைய பேருக்கு என்ன டவுட்னு வரும். பேசிக்காக லைவ் போயிட்டீங்க அப்படின்னா வந்து ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து ப்ரொடக்ஷன் லிங்க். ஸோ ப்ரொடக்ஷனுக்கு போகும்போது நம்ம எந்த CDN யூஸ் பண்ணணும்? இந்த CDN யூஸ் பண்ணணும். இதே நீங்கள் டெவலப்மெண்ட்டில் இருக்கும்போது இந்த CDN யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, this is how the CDN and all those stuffs work. Okay, ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சின்ன விஷயம் வந்து ட்ரை பண்ணலாம். மேபி இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. மேபி இந்த மாதிரி ஒரு சின்ன கோட் வந்து ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நான் சொல்கிறேன். திரும்பியும் இது நம்ம பண்ண போகிறது இல்லை, நாளைக்கு வந்து ஐ எம் கோயிங் டு ஷோ யூ டிஃப்ரெண்ட் வே. இன்றைக்கே சொல்கிறனாலும் சொல்லலாம், பட் ஆனால் வந்து வில் see it in tomorrow's class. ஓகே, and it's going to have a class. alone சொல்லி இருக்க போகுது. ஓகே, ஸோ இதை எப்படி க்ரியேட் பண்ணுற இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்னா வில் கிரியேட்டட் கான்ஸ்ட். இது பேர் வந்து நெஸ்டட் சைல்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இல்லை நெஸ்டட் எலமெண்ட்ஸ். equal to react create element. இது வந்து 3 ஆர்குமெண்ட் எடுத்துக்கும். ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் என்னது? இட்ஸ் கோயிங் டு பி div. இந்த ஆர்டர்லேயே போகலாம் div. நான் ரெண்டாவது வந்து நல்லுன்னு சொல்லியிருந்தேன். ரெண்டாவது வந்து உங்களுக்கு எதாவது ஆட்ரிபியூட்ஸ் தரணும் அப்படின்னா யூ கோயிங் டு கிவ் த ஆட்ரிபியூட்ஸ் பார்ட். அவ்வளோதான். ஓகே, இது வந்து ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கும். ஓகேயா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது? இட்ஸ் கோயிங் டு பி கிளாஸ். கிளாஸ்க்கு என்ன கொடுக்கணும்? யூ கோயிங் டு கிவ் அலோ அப்படின்னு சொல்லி. ஓகே, இன்கேஸ் நீங்கள் ஏதாவது சைல்டு கொடுக்கணும் அப்படின்னா திரும்பி வந்து ஒரு அரே கொடுக்கணும். ஓகே, யூ கோயிங் டு கிவ் அன் அரே. திரும்பி வந்து யூ கோயிங் டு டூ திஸ் கிரியேட் டாட் ரூட்டு சொல்லிவிட்டு யூ கோயிங் டு கிரியேட் இட் அகைன்.
react dot same thing we're going to do it like just for உங்களுக்கு இதுக்காக தான் சொல்கிறேன், சொல்லணுன்னே இல்லை உங்களுக்கு. ஓகே, I'm just going to tell h1ல அகைன் இது நல்லுன்னே வச்சுக்கிறேன், ஏன்னா ரெண்டாவது ஆர்குமெண்ட் ஏதோ ஆட்ரிபியூட் சொல்லலை. ஸோ ஐன்னு சொல்லி வச்சுக்கிறேன். going to give I. clear? So it's how you create nested childs in this older fashion. Okay, so இதை ரெண்டர் பண்ணி பார்க்கலாம் instead of paragraph. see தெரியுதா, ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. see ஒரு div இருக்குது, அந்த divக்குள்ளே divக்குள்ளே இது h1. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து we are going to do it. ஓகே, ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் எப்படி வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து ப்ரொடக்ஷன் ரெடி ஆக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் ஓகே, இப்படி இருந்தால் போதுமா? ஸோ நெக்ஸ்ட்டு டுமாரோ ஐ டெல் யூ அபவுட் JSX. பட் ஆனால் ப்ரொடக்ஷன் ரெடியாக நம்ம அப்ளிகேஷன் எப்படி ஆக்கணும்னு பார்த்தீங்கன்னா we are going to use ஃபஸ்ட் வே வந்து என்ன பண்ணோம், டெவலப்மெண்ட்டை எடுத்துகிட்டு we want to put that ப்ரொடக்ஷன் லிங்க். கரெக்டாக, இதான் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பு நீங்கள் பண்ண வேண்டியது. ஆனால் இது பண்ணாலும் போதுமா அப்படின்னா இல்லைப்பா. ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா நம்ம கோடிங் கம்ப்ளீட்டாக பண்டில் பண்ணணும், கம்ப்ளீட்டாக வந்து மினிஃபை பண்ணணும். இந்த மாதிரி கனெக்ட் தி சார்ஜர். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ப்ரொடக்ஷன் ரெடி ஆக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ப்ரொடக்ஷன் லிங்க் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் we have to like optimize still more. ஓகேவா? அப்படின்னா நம்ம CDN யூஸ் பண்ணக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. we should not use this CDN anymore. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to install it. நான் ரெண்டாவது அப்ரோச் சொன்னேன் கரெக்டாக. 3 வேஸ் இருக்குது நம்ம ரியாக்டை வந்து கோடுக்குள்ளே கொண்டு வரதுக்கு. the first way is going to be CDN. ஸோ CDN வே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வே இஸ் கோயிங் டு பி யூசிங் ஏ பேக்கேஜ் மேனேஜர். ஓகே, ஸோ இந்த பேக்கேஜ் மேனேஜர்னா அப்புறம் பண்ட்லர் வந்து பார்க்கலாம். பண்ட்லர் வந்து நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆக போகுது, டு பண்டில் அவர் கோடு. கிளியரா? ஸோ கம்ப்ளீட்டாக பண்டில் பண்ணி நம்ம கோடை வந்து பண்டில் பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரி மினிஃபைடு வெர்ஷனாக. ஓகே, பண்ட்லர்னால் ஒன்றும் இல்லைப்பா, சிம்பிளாக ஒன் வேர்டில் சொல்லணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் கோடு வந்து ஒரு 1 GB இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு 1 GB ஃபைல் இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஜிப் பண்ணுவீங்க. கரெக்டாக? சிம்பிள் அதே கான்செப்ட் தான் இங்கே. உங்கள் கோடு வந்து இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இருக்குது. இதை கம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஜிப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூ ரிக்வயர்ட் சம்திங் கால் பண்ட்லர். பண்ட்லர் என்ன பண்ணும், இட் வில் ஹெல்ப் அஸ் டு ஜிப் அவர் கோடு. ஜிப் பண்ணி கோடை இப்படி கம்ப்ரெஸ் பண்ணிடும். அவ்வளோதான்ப்பா, இது வந்து ப்ரொடக்ஷன் ரெடி கோட். ஸோ அதுதான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேக்கேஜ் மேனேஜரை பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் வில் கம் இன் டு திஸ் பண்ட்லர். பண்ட்லர்ஸில் வந்து ஃபேமஸாக 3 பண்ட்லர் இருக்குது. வி ஹாவ் வீட்டு, வி ஹாவ் வெப்பேக்கு. ஸோ வெப்பேக்கை ரெட்டில் போட்டுக்கலாம், வீட்டு அண்ட் மேபி இதை ப்ளூவில் போட்டுக்கலாம். ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், முன்னாடி என்ன இருக்குது. ஓகே, நிறைய பண்ட்லர்ஸ் இருக்குது, ஆனால் ஃபேமஸானது பார்த்திங்கன்னா 2 தான். ஸோ வெப்பேக்கு, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்சலு,
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது வீட்டு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம யூஸ் பண்ண போகிறது வீட்டு. வெப்பேக் இஸ் அவுடேட்டட். ஓகே, அவுடேட்டட்ல இன்னும் நிறைய பேர் வெப்பேக் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் ஐ ஃபீல் வெப்பேக் பண்ட்லர் அந்த பண்டில் பண்ண கோடு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஓகே, டெவலப்மெண்ட்லேயும் அது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும் when யூஸ் பண்ட்லர் லைக் வெப்பேக்கு. இன் ஓல்டர் டேஸ் ஐ வாஸ் யூஸிங் வெப்பேக் தான். ஸோ அப்புறம் வந்து ஐ ஸ்டார்டட் யூஸிங் பார்சல் வாஸ் பெட்டர். பட் ஐ ஃபீல் த லைக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிப்பு தான் பண்ண போகுது. இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல போனால் ஜிப்பு தான். உங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் சொல்லணும்னா ஒரு ஜிப் ஃபைல்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, இந்த வீட்டு கொடுக்கக்கூடிய ஜிப் வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டிமைஸ்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப கம்ப்ரஸ்டாக இருக்குது கம்பேர் டு பார்சல் அண்ட் வெப்பேக். ஓகே, ஆல்மோஸ்ட் வீட் அண்ட் பார்சல் இஸ் எக்ஸாக்ட்லி சேம். ஓகேவா, ஆனால் அது யூஸ் பண்ணுற மெத்தடாலஜி டு ஜிப் திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். இதோட மெத்தடாலஜி டு ஜிப் திஸ் கோட் இஸ் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். ஸோ அதில் எனக்கு வந்து வீட் வந்து ரொம்ப ரொம்ப பெட்டராக ஃபீல் ஆச்சு. ஸோ ஐ எம் கரண்ட்லி யூஸிங் வீட். ஓகேங்களா, ஐ வில் ஆல்சோ டீச் யூ வீட். பட் ஆனாலும் காம்ப்ரமைஸ் பண்ணலை நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு 2 days ஐ வில் டீச் யூ லைக் பார்சல். ஸோ பார்சல் வச்சு எப்படி இந்த ஜிப்பு க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஷோ பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் டேஸ் எல்லாமே நம்ம வந்து வீட்டை தான் வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண போகிறோம் ஃபார் அவர் ப்ராஜெக்ட்ஸ். கிளியரா? பட் ஆனால் இந்த பண்ட்லர் வேணும்னா நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி இந்த பேக்கேஜ் மேனேஜர் என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி எல்லா கான்செப்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் தான் வில் பி ஏபிள் டு டூ இட். ஓகே ஓகே now I'll tell you like what is this package manager, how this package manager works in our architecture. ஓகேவா, ஏன்னா டைல்விண்ட் நம்ம சிடிஎன் வச்சு தான் இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இருந்த ஆக்சியோஸையும் நம்ம சிடிஎன் வச்சு தான் இன்ஸ்டால் பண்ணோம். இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லாமே டைல்விண்ட் வச்சு எல்லாமே சிடிஎன் வச்சு தான் பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஓகே ஓகே மேபி ஒரு நிமிஷம் ஐ வில் டெல் யூ. பிஃபோர் யூஸிங் தி சிடிஎனும் வேணாம்ப்பா, எனக்கு பேக்கேஜ் மேனேஜர் வேணாம்ப்பா. எனக்கு ஏதாவது வழி இருக்கா to have our code or have the package anyway? சரி, இப்போ ரியாக்டே எடுத்துக்கலாம். எனக்கு பேக்கேஜ் மேனேஜரும் வேணாம், எனக்கு வந்து சிடிஎனும் வேணாம், பண்ட்லரும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். பண்ட்லர் யூஸ் பண்ணால் பேசிக்காக பேக்கேஜ் மேனேஜர் வேணும். கரெக்டாக? வேறு என்ன வேலை ஐ கேன் யூஸ் அவர் ரியாக்ட் வெயிட் இன்ஜின். ஓகே, இல்லை நான் என்ன கொஸ்டின் லைக் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி, என்னென்னா இப்போ நான் வந்து சிடிஎன் அப்ரோச்சில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது இல்லைன்னா நெக்ஸ்ட் அப்ரோச் ஐ ஹேவ் டு யூஸ் பேக்கேஜ் மேனேஜர் என்பிஎம்ஐ ரியாக்ட்னு சொல்லி போடணும். ஆர் ஐ ஹேவ் டு யூஸ் சம் பண்ட்லர்ஸ். இது இல்லாமல், இந்த 3 வேஸும் இல்லாமல் எனக்கு ரியாக்டை யூஸ் பண்ணணும். ஐ வாண்ட் திஸ் மெத்தட், கிரியேட் எலமெண்ட் மெத்தட் இன்டு மை கோட். ஆனால் எப்படின்னா கொண்டு வர்றது கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். day 1, day 2, day 3லலாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம். வில் கெட் திஸ் ஆன்சர். ஐ கிவ் யூ 1 minute. தப்பாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ட்ரை பண்ணுங்கள் சேட்டில். சரி, எஸ் ஓகே. சரி, ஓகே, நான் டைம் வேஸ்ட் பண்ணேன்னா வி ஹேவ் லெஸ் டைம் ஆர் மோர் திங்ஸ். இது எங்கே இருக்குது? சிடிஎனில் இருக்குது. ஓகே, எனக்கு இந்த ஃபைல் தானேப்பா வேணும், இந்த react.development.js தானே வேணும். நான் என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் ஜஸ்ட் சேவ் இட். புரியுதுங்களா? ஈஸிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கோங்க. மேபி நம்ம டெஸ்க்டாப்லேயே போய் சேவ் பண்ணிக்கலாம். React batch 4 ஓகே, இப்போ பாருங்கள், நான் சேவ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலே வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஃபைலுக்குள்ளே தானே இருக்குது அந்த மெத்தடு. ஸோ இது வந்து என்னது, லோக்கலாக நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதான் வந்து ஆன்சர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் திஸ் சிடிஎன் ஐ வில் பி ஏபிள் டு யூஸ் திஸ். ஸோ அந்த இதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம், React development.js. கிளியரா? ஸோ இது கிராஸ் ஆர்ஜின்லாம் தேவையில்லை. ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். வில் கெட் சம் மெத்தட்ஸ், பட் ஸ்டில் யூ வில் பி ஏபிள் டு யூஸ் இட். சி, ஸ்டில் ஏபிள் டு கெட் இட். கிளியரா? ஸோ அப்போ எனக்கு இது எந்த அப்ரோச்சும் வேணாலும் நம்ம என்ன பண்ணணும், லோக்கலாக வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ என்னால் எல்லா பேக்கேஜஸையும் டவுன்லோட் பண்ணி என்னால் வச்சு மேனேஜ் பண்ண முடியுமா?
இப்போ நான் ஒரே ஒரு பேக்கேஜுக்கு நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இஃப் ஐ வாண்ட் 20 பேக்கேஜஸ்னால் நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கப்பா, என்ன பண்ணணும்? 20 பேக்கேஜஸ் எனக்கு வேணும், 20 லைப்ரரிஸ் வேணும் அப்படின்னா ஒரு தடவையும் பண்ணுறது ஹார்டாக இருக்கும். யா, நம்ம டவுன்லோட் பண்ணணும் கரெக்டாக. அவங்களோட கோடை வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம சோர்ஸ் கோடோட ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணி நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ வி ரிக்வைர் சம்திங் கால்ட் பேக்கேஜ் மேனேஜர்ஸ். பேக்கேஜ் மேனேஜர்ஸ் என்ன பண்ணும்? சேம் அதுதான் டவுன்லோட் பண்ணி வச்சுப்போம், ஆனால் அது வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கும். கிளியரா? சரி, அந்த பேக்கேஜ் மேனேஜர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, பேக்கேஜ் மேனேஜர் என்ன அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேர் இஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேக்கேஜ் மேனேஜர்ஸ். நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா என்பிஎம். ஓகே, இதே மாதிரி யான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நான் சொன்னாலும் எல்லா வேஸும் சொல்கிறேன். ஓகே, ஸோ தட் யூ கேன் எக்ஸ்ப்ளோர் மச்சா. அண்ட் யூ ஹவ் பிஎன்பிஎம். இவங்களாம் டிஃப்ரெண்ட் பேக்கேஜ் மேனேஜர்ஸ். நம்ம கிளாஸில் பார்க்க போகிறது வந்து என்பிஎம். ஓகே, ஐ வில் ஷோ யூ. தெரியுதா பேசிக்காக? ஸோ இங்கே என்ன பேக்கேஜ்னால் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ரியாக்ட் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா ஸோ இந்த சர்ச் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், பட் யூல் கெட் சி இம்பார்ட்டன்ட் ரியாக்ட். ஸோ இங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் இது நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணணும். பேக்கேஜ் மேனேஜரை ஃபஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு பாருங்கள். யூ கேன் டைரக்ட்லி இன்ஸ்டால் இட். So you have to do something like ஸோ நல்லா இந்த ரெண்டு ஸ்க்ரீனை பாருங்கள். இந்த சைடில் இருக்க ஸ்க்ரீன், இந்த சைடில் நான் போடுறக்கூடிய கமாண்டு என்பிஎம். எப்படி கிட்ட இனிஷியலைஸ் பண்ணோம் அதே மாதிரி தான் என்பிஎம் init. It will ask about the package manager name. So I'm going to give it default. I'm going to give the version of the package manager also like default, and the description also default, entry point also default. Okay, and I'm not going to use any test commands. I'm going to give default, repository default, and author வேணா சும்மா வைக்கிறேன். ஓகே, சர்டிஃபிகேஷன் லைசன்ஸ். இந்த மாதிரி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிடுச்சு. ஐ வாண்ட் டு லைக் க்ரியேட் இனிஷியலைஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்குது. எஸ், இங்கே என்ன ஃபைல் இப்போ எனக்கு வந்திருக்கு? இதை இந்த கமெண்டை போட்டு அடுத்த செகண்ட் ஐ காட் ஒன் ஃபைல், package.json. சூப்பர், package.json. இதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? இதில் நம்மகிட்ட என்னென்ன இருக்குது பாருங்கள். நம்ம பேக்கேஜ் மேனேஜரோட நேம், பேக்கேஜ் மேனேஜரோட வேர்ஷன், அண்ட் அதோட டிஸ்கிரிப்ஷன், என்ட்ரி பாயிண்ட், மேபி என்ட்ரி பாயிண்ட்டை ரிமூவ், ஓகே அது இருக்கட்டும், அண்ட் ஸ்கிரிப்ட்ஸு, அண்ட் யூ ஹேவ் ஆத்தர் அண்ட் லைசன்ஸ். இதுதான் வந்து நம்ம பேக்கேஜ் மேனேஜர் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, ஸோ நான் கமெண்ட்ஸை நோட் பண்ணுறேன், இதே மாதிரி நோட் பண்ணிக்கோங்க, யூஸ் ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கமெண்ட் என்ன பண்ணோம்? npm init. ஓகே, இது இனிஷியலைஸ் பண்ணிச்சு. இது கிரியேட் பண்ண ஃபைல் என்னது? இட்ஸ் கோயிங் டு பி package.json. நெக்ஸ்ட் நான் இப்போ ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ மேபி ஆல்சோ யூ கேன் யூஸ் npm init ஐஃபன் இது, ஆர் யூ கேன் யூஸ் சம்திங் லைக் இதுவுமே கமெண்ட் தான், npm init -s அப்படின்னு போட்டுருக்கேன். ஓகே, ஸோ இப்படி போட்டிங்கன்னா என்ன, அந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்காது, அதுவே ஒரு டிஃபால்ட் ஃபைலை கொடுத்துரும். ஓகே, எனி கமெண்ட் யூ கேன் யூஸ். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா யூ கோயிங் டு கெட் சேம் திங், package.json. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ எனக்கு ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணணும்ப்பா. என்கிட்ட பேக்கேஜ் மேனேஜர்லாம் இருக்குது, நான் ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். நம்மளுக்கு என்ன பேக்கேஜ் வேணும் யோசிச்சு சொல்லுங்கள். நம்மளுக்கு 2 பேக்கேஜ் வேணும். ரியாக்ட் ஒன்று, நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது 2 ஸ்கிரிப்ட் போட்டோம், ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் இஸ் ரியாக்ட். சூப்பர் 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 சூப்பர், ரியாக்ட் டவுன். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. npm install the package name, இதுதான் வந்து சின்டாக்ஸ். ஆர் யூ கேன் கிவ் ஷார்ட் ஃபார்ம். ஓகே, நம்ம மேலே பார்த்தால 2 கமாண்டு, npm the package name, ரெண்டுமே ஒர்க் ஆகும்.
நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து கோர் பேசிக்ஸ். ஓகே, இது உங்களுக்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் when you see it. ஓகே, இன்ஸ்டால் பண்ணிடலாமா? இன்ஸ்டால் பண்ணிடலாம். வில் இன்ஸ்டால். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இந்த இடத்த அப்சர்வ் பண்ணுங்கள். நல்லா திரும்பி சொல்கிற இந்த இடத்த அப்சர்வ் பண்ணுங்கள். npm i reactன்னு ஃபஸ்ட்டு போடுறேன். இன்கேஸ் எனக்கு தெரியல அப்படின்னா யூ கேன் கோ சர்ச் இட் இன் யுவர் npm. என்ன ஃபைல் வந்திருக்கு இப்போ அப்சர்வ் பண்ணதில் உங்களுக்கு என்ன ஃபைல் வந்திருக்குப்பா? package.log.json. சூப்பர். package.log.json. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரும். package.json எதுக்கு? அதுதான் வந்து பேக்கேஜ் மேனேஜர். அதில் பார்த்தீங்கன்னா யூ காட் யுவர் பேக்கேஜ். இதில் பார்த்தீங்கன்னா package.json இன்னொன்று ஒரு ஃபைல் வந்துருக்கு. அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு லாக் யுவர் வெர்ஷன். ஓகே, இட்ஸ் கோயிங் டு லாக் யுவர் வெர்ஷன். எதுக்கு அந்த வெர்ஷன் வந்து லாக் பண்ணணும்? ஓகே, அப்படின்ற ஒரு டவுட் வரும். ஸோ ஃபஸ்ட்டு package.json போய் பார்க்கலாம். React and it is giving us some version. என்ன வெர்ஷன் கொடுத்துருக்கு? 18.3 or something like that. கரெக்டாக? இதான் வந்து ரியாக்டோட இப்போ லேட்டஸ்ட்டு வெர்ஷன். நீங்கள் டெவலப் பண்ணக்கூடிய நேரத்தில் திடீர்னு அவங்க வந்து அப்டேட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ரியாக்ட் லைப்ரரி வந்து அப்டேட் பண்ணி they have given us the 19th version வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண லைக் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டீங்க உங்கள் பேக்கேஜஸ் எல்லாம். அப்போ என்ன ஆகிடும்? உடனே இதில் அப்டேட் ஆகிற இதில் பேக்கேஜஸில் ஸோ தேர் ஷுட் பி சம் ஃபைல் விச் இஸ் கோயிங் டு லாக் யுவர் இது கோடு. ஓகே, வெர்ஷன் வந்து லாக் பண்ணி வச்சுக்கிறது தான் வந்து package.json. ஸோ தட் நீங்கள் வந்து கோடை வந்து பிரேக் பண்ணாமல் இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று ஒரு யூஸ் கேஸ் இருக்கும். என்னென்னா டெவலப்மெண்ட்டில் எல்லாமே வேலை செய்யுது, ஆனால் ப்ரொடக்ஷனில் வந்து வேலை செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்கோம். கரெக்டாக? ஸோ அந்த ஒரு யூஸ் கேஸையும் வந்து என்னென்னா இது வந்து ஒரு ஆஷ் வேல்யூ கொடுத்து நம்மளுக்கு பார்த்தீங்களா எல்லாத்துக்கும் வந்து இன்டிகிரேட்டட் ஆஷ் வேல்யூ வந்து கொடுக்கும். ஸோ இந்த ஆஷ் வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். உங்கள் ப்ரொடக்ஷன்லேயும் லோக்கல்லையும் சேம் பேக்கேஜ் வெர்ஷன் தான் இருக்குது, சேம் கோடு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். பேசிக்லி இந்த log.json will have the versions ட்ராக்கை வந்து வச்சுக்கோ. கிளியரா? ஸோ யூ ஷுட் நெவர் delete this package log.json and package. ஓகே, இதை திரும்பி நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இந்த லைனை நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ காட் சம்திங் லைக் பேக்கேஜ் log.json. ஓகேல? அண்ட் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது ஒரு ஃபைலும் வந்திருக்கும். சம்திங் கால்ட் நோடு மாடியூல்ஸ். நோடு மாடியூல்ஸ் என்ன இருக்குது பாருங்களேன். வி ஹாவ் தட் சேம் ரியாக்ட். நான் development.json டவுன்லோட் பண்ணேன்னா அந்த ஃபைல் இருக்கும் பாருங்கள். சி ஹாவ் சம்திங் தெரியுதா? இது க்ளோஸ் பண்ணலாம். சேம் ஃபைல். ஸோ இதுவும் அதே தான் பண்ணி வச்சுருக்குப்பா. நம்ம பேக்கேஜ் மேனேஜர் பண்ணியிருக்கு. அங்கேருந்து டவுன்லோட் பண்ணி node_modules ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் வந்து என்ன பண்ணியிருக்கு? the react.development.json அந்த கோடை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கு. இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு என்ன தேவையான மெத்தட்ஸ்லாம் இருக்குது. கரெக்டாக? தேவையான கிரியேட் எலமெண்ட் மெத்தட் இருக்குது. ஸோ மேபி நீங்கள் கிரியேட் எலமெண்ட் போட்டு பார்த்தீங்கன்னா you'll get. தெரியுதா? அந்த ஃபங்க்ஷன் இருக்கு. அப்போ இங்கே தான் வந்து நம்மளுக்கு எல்லா கோடும் இருக்குது. நம்ம இன்ஸ்டால் பண்ணி என்ன ஆகும்? நம்மளோட கோடு இப்போ நான் டவுன்லோட் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி இனிமேல் நீங்கள் டவுன்லோட் பண்ண வேணாம். பேக்கேஜ் மேனேஜர் டவுன்லோட் பண்ணி நோட் மாடியூல்ஸை போட்டு வச்சு. கிளியரா? அண்ட் இதில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான கொஸ்டின், இதை நான் கிட்டில் போடணுமா? ஷுட் ஐ புஷ் திஸ் கிட்டில் வந்து நான் என்னென்ன புஷ் பண்ணணும்? மேபி GitHub whatever it is. Okay, GitHubல I want to put our node_module அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும். நோடில் போடணுமாப்பா? நோ. ஓகே, ஏன்னா யூ கேன் ரீஜென்ரேட் இட். எப்படி ரீஜென்ரேட் பண்ணுறது? எக்ஸாம்பிளுக்கு நான் இதை டெலீட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். I'm going to delete it.
ஸோ நான் எப்படி ரீஜென்ரேட் பண்ணும், npm i ஆர் npm install. ஏன்னா நம்ம பேக்கேஜ் மேனேஜர் இஸ் ஹேவிங் ட்ராக் ஆஃப் ஆல் பேக்கேஜஸ், அது ஆட்டோமேட்டிக்காக திரும்பி இன்ஸ்டால் பண்ணிக்கும். ஓகே, ஏன்னா நம்மகிட்ட பாருங்கள் டிபெண்டன்சின்னு ஒன்றில் வந்து நம்ம ரியாக்ட்னு ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட இருக்குது நேம். ஸோ இன்ஸ்டால் பண்ணால் திரும்பி அது வந்து டவுன்லோட் பண்ணிக்கும், அந்த கோடை டவுன்லோட் பண்ணி அதேமாதிரி ஒரு ஃபோல்டர் வந்து வச்சு பார்த்து போட்டுச்சு. ஸோ ஆன்சர் இஸ் நோ. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யூ ஷுட் நாட் புட். ஓகே, ஆன்சர் இஸ் பிக் நோ. இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சின்ன விஷயத்தை இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், இன்னும் சின்னதாக இல் பிரேக் டவுன். இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்களா, யூ காட் சம்திங் டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லியிருந்தேன். தேர் ஆர் 2 types ஆஃப் டிபெண்டன்சி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன் இஸ் நார்மல் டிபெண்டன்சி, தென் இட்ஸ் கால்ட் dev dependency. dev dependencies. ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய எல்லா ஃபைலும் எங்கே போகும், it will go inside this dependency. பேசிக்காக நீங்கள் டெவலப்மெண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பேக்கேஜஸ் லைப்ரரிஸ்லாம் இட் இஸ் கால்ட் டெவலப்மெண்ட் டிபெண்டன்சிஸ். லைவ் பண்ணுறீங்களா, வெப்சைட் லைவ் ஆகும் போது போகக்கூடிய டிபெண்டன்சிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைக் நார்மல் டிபெண்டன்சிஸ். அப்போ எனக்கு டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் எனக்கு வந்து ஒரு டிபெண்டன்சி வேணும் அப்படின்னு நினச்சி நான் இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்னா, மேபி ஐ சர்ச் சம்திங் லைக் கிளாக்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு கிளாக்னு ஒரு லைப்ரரி இருக்குமானதில் மேபி இருக்குது. ஓகே ஓகே, ஸோ we are having some package. இந்த பேக்கேஜ் என்ன நான் லைவுக்கு யூஸ் பண்ண போகல, பட் ஐம் கோயிங் டு இன்ஸ்டால் இட். ஆனால் எனக்கு இது வந்து டெவலப்மெண்ட் டிபெண்டன்சி தான் இருக்கணும் அப்படின்னா நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா, npm -d அப்படின்னு சொல்லி போடணும். ஓகேங்களா, திஸ் ஓகே சாரி it's going to be caps. Okay, so தெரியுதா? ஸோ dev dependencyல இன்ஸ்டால் பண்ணோன்னா என்ன பண்ணணும், you have to give -d caps ஸ்மாலில் கொடுத்துடாதீங்க, தப்பாயிடும். ஓகேங்களா, ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னா இதுதான் வந்து ப்ரொடக்ஷனில் இன்ஸ்டால் ஆக போகிறது, ப்ரொடக்ஷனுக்கு போக போகிற டிபெண்டன்சிஸ். அண்ட் இங்கே இன்ஸ்டால் பண்ணக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டில் இருக்க போகுது. ஓகே, டெவலப்மெண்ட்டில் இருக்க போகுது. ஸோ டெவலப்மெண்ட்டில் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் வந்து சேம் தான். இட்ஸ் கோயிங் டு பி npm i react or something like this. You're going to give it like -d react. கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் மேபி ஐ ஹவ் டு இன்ஸ்டால் ஒன் மோர் ஆல்சோ. இட்ஸ் கோயிங் டு பி react DOM. மேபி ஐ சர்ச், எனக்கு இன்ஸ்டாலேஷன் கமாண்ட் தெரியலன்னு வச்சுக்கலாம். மேபி react DOM சர்ச் பண்ணுங்கள். exact match. ஸோ அங்கே போயிட்டு சைட்லேயே பார்த்தீங்கன்னா இல்லை த கமாண்ட் இன்ஸ்டாலேஷன். ஐம் கோயிங் டு காப்பி இட். இது வந்து மெயின் டிபெண்டன்சி, அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், react and react on. இன்னொரு 10 minutes மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஓகே தானே எல்லாருக்குமே? ஓகே ஓகே, ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஆல்ரெடி சொல்லிட்டேன் we are not going to use this CDNs anymore னு சொல்லிட்டேன். ஏன் வந்து இந்த CDN யூஸ் பண்ணக்கூடாது? ஸோ CDN யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். லோக்கலாக நம்ம யூஸ் லோக்கலாக வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறல.
ஏன்னா லோக்கலாக நம்மளால் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியாது, அதை மேனேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஸோ லோக்கலாகவும் நம்ம யூஸ் பண்ண போகிறல. அதுக்கப்புறம் நம்ம என்ன அப்ரோச்சுக்கு வந்தோம் இன்ஸ்டால் பண்ணுறதுல? CDN அப்ரோச் இஸ் நாட் பெஸ்ட்டு. பேக்கேஜ் மேனேஜரை யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். கரெக்டாக? இதில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் இஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, வி ஆர் கோயிங் டு எலிமினேட்டட். CDN அப்ரோச்சும் ஏன் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு டைமும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு API கால் பண்ணும். கரெக்டாக? கால் பண்ணி தானே கோடை வந்து ஃபெச் பண்ண முடியும். கரெக்டு தானே? ஆட்டோமேட்டிக்காக கோடு வந்துடும் அதில். அந்த 2 பேக்கேஜ் 2 லைப்ரரியுமே இங்கே இருக்க கோடும் சரி, இங்கே இருக்க கோடும் சரி. ஸோ இட்ஸ் அதில் டிஸ்அட்வான்டேஜ் இஸ் கோயிங் டு மேக் அன் API கால். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் இதோட வெர்ஷன் என்ன பாருங்கள், இட்ஸ் ஹேவிங் 18.3.1. இன்கேஸ் அடுத்த வெர்ஷன் 20 கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணணும்? கோடில் வந்து திரும்பி மாற்றணும். யூ ஹேவ் டு சேஞ்ச் இட் லைக் CDN வெர்ஷன்ஸை மாற்றணும். CDNs வந்து லைக் வெர்ஷன்ஸ் மாறி போயிடலாம், மேபி இது டிப்ளிகேட் ஆகிடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து இதை மாற்றிட்டு யூ ஹேவ் டு சேஞ்ச் இட். ஸோ மேனுவலாக தான் நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், திரும்பி அதை புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஸ்ட் ஆஃப் யூஸிங் திஸ், when you use package manager வச்சு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா it will be much easier. ஓகே? ஸோ import I'll do 2 imports. Import React from இந்த Reactன்ற கோட் எங்கே இருக்குது? நோட் மாடியூல்ஸ்குள்ளே Reactக்குள்ளே இட்ஸ் ஹேவிங் சம்திங் லைக் தட். ஸோ ஃப்ரம் React அப்படின்னு சொல்லி போட்டோம். ஓகே? Nice. And we'll also import from React. Okay, now we'll try. See, we're getting it. Okay, illa we're not getting it. Okay, so maybe I'll change it to this separate file, or separate file create பண்ணிக்கலாம். So we'll create an JSON வச்சுக்கலாம். இதுக்குள்ள நான் இந்த complete கோடை வந்து I'm going to add it. ஸோ அண்ட் இந்த ஸ்கிரிப்டை வந்து இங்கே வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் SRCயில். இட்ஸ் கோயிங் டு பி லைக் source script.js. Still we are getting an error. என்ன errorன்னு தெரியுதா? ஸோ இந்த இம்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதில் வந்திருக்கு அப்படின்னா இட் கேம் ஒன்லி ஆஃப்டர் ES6. ஓகே? ஸோ நம்ம ப்ரௌசருக்கு வந்து புரியாது இதுதான் வந்து இதுன்னு சொல்லிட்டு யூ ஹேவ் டு கிவ் சம்திங் லைக் டைப் மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு மாடியூல் சொல்லி கொடுக்கணும்.
ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ வந்து ஓப்பன் இட் வித் ஓகே. ஓகே, ஓகே 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 ஓகே. ஸோ லைக் இப்படி ஸ்டார்ட் பண்ணால் வில் நாட் கெட் திஸ் சார், சாரி. ஓகே, ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா வி ஹவ் டு யூஸ் சம் பண்ட்லர்ஸ். ஸோ பண்ட்லர் யூஸ் பண்ணி வில் ட்ரை. ஸோ நார்மலாக ப்ரௌசரில் இப்படி ஒர்க் ஆகாது, லைக் வில் நாட் பி ஏபிள் டு கம்பைல் இட். ஸோ வந்து ஒரு பண்ட்லர் தேவை. ஸோ வில் இன்ஸ்டால் த பண்ட்லர். ஓகே, இப்போதைக்கு வில் கான்ஃபிகர் பார்சலை. ஓகே, I was debugging for this mistake. Okay, so parcel use பண்ணுங்க. ஓகேங்களா? So get parcel into your code. So maybe I'll put it here. நல்லா புரிஞ்சுக்கோங்க. You'll be able to only like compile it using bundlers. So configure பண்ணிக்கலாம். Just install parcel into your code next. பார்சல் இன்ஸ்டால் பண்ணியாச்சா?
ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்ம போய் பார்க்கலாம் பேக்கேஜில், package.jsonல we going to have our parcel. சாரி, package.jsonல we going to have our parcel. இப்போ நான் ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். எப்படி வந்து நான் வந்து ரன் பண்ணுறது அந்த பேக்கேஜை அப்படின்றத நெக்ஸ்ட் கமாண்டை ஐ ஷோ யூ. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணுறது பார்த்தோம் பேக்கேஜ் மேனேஜரை, அப்புறம் இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்தோம். when you want to execute any package you have to use npx the package name. எத்தனை பேர் கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு லைக் என்பிஎக்ஸ்க்கும் என்பிஎம்க்கும்? கரெக்டாக. ஸோ when you want to execute any package you have to give npx and a package name. அதுமாரி ரெண்டு விஷயம் பண்ணும் npx, நல்லா புரிஞ்சுக்கோங்க. if the package does not exist, நீங்கள் இன்ஸ்டாலே பண்ணலை அப்படின்னாலும் அது வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்கும். இன்ஸ்டால் பண்ண அப்புறம் அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் அந்த பேக்கேஜை. ஓகேங்களா? சரி, இப்போ எப்படி நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னா npx parcel index.html இதை தானே நம்மளுக்கு கம்பைல் பண்ணணும். இட்ஸ் கோயிங் டு த்ரோ அஸ் அன் எரரை. பாருங்கள் எரரை என்னென்னா இதை வந்து எப்படி சால்வ் பண்ணணுன்னா பார்த்துக்கோங்க. மெயினில் வந்து யூ ஹவ் டு ரிமூவ் திஸ் ஃபஸ்ட்டு என்ட்ரி பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணணும் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. அண்ட் கிளியர் பண்ணிடுறேன். திரும்பி நான் ரன் பண்ணுறேன். இட்ஸ் கோயிங் டு கிவ் அஸ் சம் அகெயின் அன் எரர். ஸோ மேபி நான் கோடுக்கு போய் பார்க்குறேன். ஐ வில் ரீஃப்ரெஷ் இட். see it's telling us add type module to the attribute script அப்படின்னு சொல்லி கொடுக்குது எரர். ஏன் அப்படின்னா இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் புரியாது ப்ரௌசருக்கு, வந்து இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் புரியாது. ஸோ ஐம் கோயிங் டு ஆட் மாடியூல்ஸ் இஸ் ஈக்குவல் டு டைப் இஸ் ஈக்குவல் டு மாடியூல். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு எரர் வந்துச்சுன்னா நான் எல்லா எரர்ஸ்க்கும் நான் லைவாக டீபக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இஃப் யூ ஹேவ் சம்திங் லைக் திஸ், இந்த மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னா சி யூ ஷுட் delete this parcel catch first. Okay, you have to delete it, delete and you have to stop this. You are going to clear it again, start it. Okay, it's going to work fine. See, பார்சல் நம்மளுக்கு என்னெல்லாம் பண்ணுது பாருங்களேன். ஒரு லோக்கல் சர்வரில் டிப்ளாய் பண்ணி கொடுத்துருச்சு. இட்ஸ் கோயிங் டு கிவ் இட் இன். இது வரைக்கும் நம்ம பாருங்கள் இப்படி தான் ஓட்டிகிட்டு இருந்தோம். ஸோ பேசிக்காக இட்ஸ் கோயிங் டு கிவ் லோக்கல் ஹோஸ்ட் சம்திங் லைக் என்ன போஸ்ட் கொடுத்துச்சு 1 2 3 4. சி வி காட் அவர் இது கிளியராப்பா. இப்படி தான் நம்ம கோடை வந்து ரன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன பார்த்துன்னு சொல்லி ரீகேப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம், சிடிஎனை ரிமூவ் பண்ணிட்டோம். சிடிஎன் அப்ரோச் நம்ம ஃபாலோ பண்ண போகிறதில்ல, வி ஹவ் ரிமூவ் இட். ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம பேக்கேஜ் மேனேஜர் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோம். என்பிஎம்ஐ த ரியாக்ட் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணோம், ரியாக்ட் டாம் இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜஸ்ட் மீதி இருக்க கோட்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, மீதி இருக்க 2 லைன்ஸ் தான். நாளைக்கு ரீகால் பண்ணலாம் அந்த 2 லைன்ஸை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பார்சலை இன்ஸ்டால் பண்ணோம். பார்சல் இஸ் அ பண்ட்லரு. நான் எப்படி பண்டில் பண்ணுறது அது எல்லாமே சொல்கிறேன். பட் பேசிக்காக அது வந்து ஒரு பண்ட்லர். கிளியரா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைப் மாடியூல்னு ஒன்று ஆட் பண்ணுங்கள். நான் இதை ரிமூவ் பண்ணேன்னா ப்ரௌசருக்கு புரியாது. சி இட்ஸ் கோயிங் டு கிவ் அஸ் அன் எரர். ப்ரௌசர் ஸ்கிரிப்ட் கேனாட் ஹேவ் இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ்னு எரர் வருது, தெரியுதா? ஏன்னா ப்ரௌசருக்கு புரியல. ஏன்னா இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸு ES5 இல்லவே இல்லை. ஓகேங்களா? ES6 தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி ரிக்வைட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு ப்ரௌசருக்கு சொல்லணும், நான் யூஸ் பண்ணுறது வந்து புது வெர்ஷன் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது தான் டைப் மாடியூல்னு ஒன்று ஆட் பண்ணுறோம். இது சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இட் நோ. பட் ஆனால் பார்சல் வந்து என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணுதுன்னா இட் ஆல்வேஸ் கேட்ச் அவர் கோட். ஓகேங்களா? கேட்ச் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எடுத்துக்காது. ஸோ கேட்சை டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம புதுசாக அப்டேட் பண்ண கோட் வந்து எடுத்துக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு டைம் ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ ரீஸ்டார்ட் இட் வில் நோ, இட் வில் ஒர்க் ஃபைன். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு ரீஸ்டார்ட் இட் வில் ஒர்க் ஃபைன். ஓகே, இப்போ இருக்க பார்த்து ரீகேப் பண்ணிடலாம். மீதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரியாக்ட் எதுக்குன்னு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் எப்படி அந்த டாம் மேனிப்புலேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி ரீகேப் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு பட்டனை வச்சு கிளிக் பண்ணுறது. கரெக்டாக ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் டைனமிக்காக கண்டென்ட் ஆட் பண்ணுறது தான் ஜாவாஸ்கிரிப்டில் பண்ணோம். அதுலேருந்து பார்த்திங்கன்னா எப்படி அதே விஷயத்தை ரியாக்டில் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ரியாக்டில் வந்து நம்ம 3 விஷயம் பார்த்தோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்தது வந்து 3 வேஸு. ஆனால் ரியாக்டுக்குள்ளே யூஸ் பண்ண மெத்தட்ஸ் பார்த்திங்கன்னா ரியாக்ட்
அதுக்கப்புறம் ரியாக்ட் டாம். ஸோ ரியாக்ட்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? எனிபடி? வாட் இஸ் த மெத்தட் வி யூஸ்ட் ஃப்ரம் ரியாக்ட்? என்ன மெத்தடை யூஸ் பண்ணோம்? சூப்பர். கிரியேட் எலமெண்ட். இதுதான் நம்ம யூஸ் பண்ண மெத்தட். ஓகே, இது யார் இந்த மெத்தட் யார் டெவலப் பண்ணா? நம்ம டெவலப் பண்ணோமா? நான் டெவலப் பண்ணனா? Facebook developers. Clear? This method was developed by Facebook developers. Next, இந்த React DOM ல இருந்து என்ன மெத்தட் வந்துச்சு நமக்கு? We used the second method. It was create root. Super guys, create root. ஆனால் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறதே இல்லை, பட் ஆனால் நான் சொல்கிறேன். ஓகே, கிரியேட் ரூட்லேருந்து நம்மளுக்கு வந்த ஒரு மெத்தட் என்னது? ரெண்டர். சூப்பர், ரெண்டர். ஓகே, அவ்வளோதான் கைஸ். ஓகே, இதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ரியாக்ட் வந்து பில்டினாக வந்தது கிடையாது, அது ஒரு லைப்ரரி. அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு 3 வேஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று சிடிஎன் அப்ரோச், ஒன்று லோக்கலாக நீங்கள் அந்த கோடையே டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைனா பேக்கேஜ் மேனேஜர் அப்ரோச், அப்புறம் பண்ட்லர் அப்ரோச். ஓகே, மொத்தம் நம்ம 4 வேஸையும் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு சிடிஎன் வச்சு நம்ம பார்த்தோம். சிடிஎனில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் என்னப்பா? 2 டிஸ்அட்வான்டேஜஸ் சொன்னேன். ஷார்ட்டாக கூட போடுங்க, ஒரு 1 வேர்டில் கூட போடுங்க. ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் ஏபிஐ கால். கரெக்டாக நெட்வொர்க் கால் வந்து நடக்கும், அப்போ தான் கோடை நம்மளால் கொண்டு வர முடியும். செகண்ட் வந்து வெர்ஷனிங். கரெக்டாக இஃப் வெர்ஷன் சேஞ்சஸ் வி ஹவ் டு சேஞ்ச் த சிடிஎன் லிங்க் வெர்ஷன் ஆல்சோ. ஸோ அதை வந்து பெஸ்ட் இல்லை, அதனால் வந்து வி ஆர் கோயிங் டு மூவ் இன் டு நோ ஆப்டிமைசேஷன். கரெக்டாக அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும்? பேக்கேஜ் மேனேஜர் வெர்ஷனுக்கு போகணும். பேக்கேஜ் மேனேஜர் யூஸ் பண்ணலைனாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? லோக்கலாக டவுன்லோட் பண்ணி கோடெல்லாம் வச்சுக்க முடியும். அது ஒரு லைப்ரரினா பரவாயில்ல. இப்போ வரைக்கும் நம்ம எவ்வளோ லைப்ரரி யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்களேன். எவ்வளோ லைப்ரரி யூஸ் பண்ணியிருக்கோம்? பேக்கேஜ் ஜேசனில் போய் பாருங்களேன். 1 2 3 4 or 5. ஓகே, இவ்வளோ லைப்ரரிஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த எல்லா லைப்ரரி கோடையும் டவுன்லோட் பண்ணணும். நம்மளால் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியுமா? கிடையாது. கரெக்டாக. ஸோ வி ரிக்வயர்ட் அ பேக்கேஜ் மேனேஜர். என்னென்ன டைப் ஆஃப் பேக்கேஜ் மேனேஜர்ஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா? வி ஹவ் என்பிஎம், யான், பிஎன்பிஎம், இன்னும் கூட நிறைய இருக்குது 2-3. ஆனால் நம்ம யூஸ் பண்ண போகிறது என்பிஎம். ஸோ எப்படி பேக்கேஜ் மேனேஜரை நம்ம ப்ராஜெக்ட்டுக்குள்ளே கொண்டு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் என்பிஎம் இனிட். இதை போட்டால் என்ன ஆகும்? வில் ஹேவ் த ப்ராஜெக்ட் மேனேஜர் இனிஷியலைஸ்ட். இதில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும்? package.json ஒரு ஃபைல் வந்துடும். கிளியரா? இந்த package.json தான் வந்து இந்த பேக்கேஜ் மேனேஜர் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்குள்ளே நம்மளுக்கு 2 விஷயம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். என்னது? டிபெண்டன்சிஸ் அண்ட் டெவ் டிபெண்டன்சிஸ். டிபெண்டன்சிஸ்லாம் எதுக்கு? ஆர் வாட் இஸ் ப்ரொடக்ஷன். கரெக்டாக இந்த டிபெண்டன்சிஸ் டேரெக்டாக வந்து ப்ரொடக்ஷன் சர்வரில் இன்ஸ்டால் ஆக போகுது. டெவ் டிபெண்டன்சிஸ் டெவலப்மெண்ட். சூப்பர் சூப்பர், கரெக்ட். ஸோ வந்து டெவலப்மெண்ட்டுக்காக. ஓகே, இதுதான் 2 விஷயம். நெக்ஸ்ட், இது கூட பார்த்தீங்கன்னா இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது எப்படி லைக் ஏதாவது பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும்னா என்பிஎம் ஐ த பேக்கேஜ் நேம். இது தெரியலனா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கோ டு யுவர் என்பிஎம் வெப்சைட், டைப் த பேக்கேஜ் நேம், அவ்வளோதான். அதை போட்டிங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு கெட் த பேக்கேஜ் நேம்ஸ். ஓகே, இது பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த பேக்கேஜ் லாக் ஜேசான். பேக்கேஜ் லாக் ஜேசான் எதுக்கு? வெர்ஷன் லாக் பண்ணுறது. வெர்ஷன் லாக் பண்ணுறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் யூ வில் கெட் த சம்திங் கால்டு மோட் மாடியூல்ஸ். கரெக்டாக நோட் மாடியூல்ஸ் வந்து எல்லா ஃபைலையும் லோக்கலாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கும். ஓகே, நம்ம டவுன்லோட் பண்ணோன்னா நம்ம ஒரு டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது அதோட ஃபைல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி இங்கே சேவ் பண்ணி வச்சுக்கோம். ஓகே, ஸோ இது நம்ம கிட்டில் போடணுமா? நோ. ஓகே, ஏன்னா நம்ம என்பிஎம் ஐ போட்டாலே திரும்பி வந்து நம்மளால் நோட் மாடியூல் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். கிளியரா? அண்ட் வாட் இஸ் திஸ் என்பிஎக்ஸ் டஸ்? பேக்கேஜ் எக்ஸிக்யூட் பண்ணுறது. சூப்பர் சூப்பர், பேக்கேஜை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. கரெக்டாக? ஸோ இன்கேஸ் பேக்கேஜ் இல்லைன்னா எக்ஸிக்யூட் ஆகுமா? ஸோ ஐ வில் ஷோ யூ தட். ஓகே, மேபி அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். மேபி நான் இந்த பேக்கேஜை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன்ப்பா. பார்சல் வந்து அதில் அன்இன்ஸ்டால் இட். எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணணும் பாருங்கள்.
ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டேன். கிளியர். ஸோ இப்போ பாருங்கள். சரி, இதை நான் திரும்பி ஒரு வாட்டி NPM போட்டுக்கிறேன். ஸோ தட் வந்து அப்டேட் ஆகிடும். இப்போ என்கிட்ட பார்சலே இல்லை, தெரியுதா? அப்டேட்டட் மை package.json அண்ட் package.json. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ npx parcel index.js, சாரி index.html. சி இப்போ என்ன பண்ணுதுன்னு பாருங்கள், கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுங்கள். சி இட்ஸ் ஆஸ்கிங் மீ நீட் டு இன்ஸ்டால் திஸ் ஃபாலோயிங் பேக்கேஜ் பார்சல்னு சொல்லி கேட்குது. ஏன்னா நம்மகிட்ட இப்போ பார்சலே இல்லை, பட் we are trying to execute it. So I'm going to give yes. See, it's going to install the package first. It'll take couple of seconds. ஓகே, டன். ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு, பட் ஆனால் திரும்பி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு லைக் கொஞ்சம் எரர் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ட்ரை டு எக்ஸிக்யூட். ஓகே, சி ரன் ஆகுது. ஓகே, கிளியராப்பா? ஓகே, ரன் ஆகுது. ஓகேல? ஸோ டவுன்லோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதான் வந்து npx. ஸோ ஃபைனாக இன்றைக்கி டேயில் பார்த்த எல்லாமே. ரிமைனிங் வில் சி சம் மோர் ஃபியூ திங்ஸ். ஓகே, இன்னும் 𝐷𝚃 அதெல்லாம் பற்றி நான் உங்களுக்கு சொல்லலை, பட் ஆனால் ஐல் டெல் யூ டுமாரோ. ஓகே, பார்சலோட அட்வான்டேஜஸ், பார்சல் என்ன பண்ணுது, ஏன் வந்து நம்ம பண்ட்லர் யூஸ் பண்ணுறோம், இதுமாதிரி நம்ம இன்டெப்த்தாக போகலாம். ஓகே, இதுதான் வந்து கோர் பேசிக்ஸ். ஸோ கோர் பேசிக்ஸ் ஃபண்டமெண்டலை வந்து ஸ்ட்ராங் ஆக்கிட்டீங்க அப்படின்னா எனிதிங் யூ கேன் லேர்ன். ஓகே, அதுக்கப்புறம் வரக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாம் சும்மா லைக் இட் வில் பி லைக் அ ஸ்பீட். ஓகே, ஸோ வந்து பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக வந்து நோட் பண்ணிக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக்ஸில் ரொம்ப கம்மியான டாபிக்ஸ் தான் பார்த்துருக்கோம். நான் ரொம்ப டம்ப் பண்ணணுன்னு நினைக்கல. ஓகே, பேசிக்காக இன்ஸ்டால் பண்ணோம், ரெண்டே மெத்தட்ஸை யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பேக்கேஜ் மேனேஜர் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தோம். அதோட சில டெர்மினாலஜிஸ். ஓகே, ஸோ நாளைக்கு வந்து வில் கோ டீப் டைவ், வில் ஸ்டார்ட் ரியாக்ட், வில் யூஸ் JSX. ஸோ JSXலாம் என்ன பண்ணுச்சு, இன்றைக்கி நீங்கள் பட்ட கஷ்டமாக இருந்துச்சுல, ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது 𝐸𝐴𝐶.𝐶react அப்படிலாம் யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். டுமாரோ வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங். ஓகேவா? ரியாக்ட் வந்து இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நாளைக்கு கிளாஸஸில். ஓகே, சரி, நான் திரும்பியும் சொல்லிடுறேன் டிஸ்க்ளைமராக, யாரும் வந்து இன்றைக்கி பார்த்த மாதிரி நம்ம ரியாக்ட் எழுத போகிறதில்ல. கஷ்டம்னு நினச்சி நாளைக்கு வந்து ஃபீலை வராமல் விட்றாதீங்க. ஓகே, ரியாக்ட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது டே 1ல், லைக் கிரியேட் எலமெண்ட் போட்டாங்க, அதனால் வந்து அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி யாரும் நினச்சிடாதீங்க. அப்படி எழுத போகிறதே இல்லை. இவ்வளோ நாள் பார்த்தீங்களே HTML CSS எப்படி எழுதுனீங்களே, அதே மாதிரி தான் ரியாக்டில் பண்ண போகிறோம். அது நாளையிலேருந்து வில் டூ இட். ஓகே, ஸோ ஐ ஸ்டாப் ரெக்கார்டிங், ஐ ஷேர் த ரெக்கார்டிங் ஆல்சோ இமீடியட்லி.